கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட உடன் பிறந்தவர்கள், தாய், தந்தை, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சாட்சியாய் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் குடும்பத்தில் உள்ள நபர்கள் ரட்சிக்கப்பட இந்த வசனத்தை நாம் தினமும் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். அவர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் ரட்சிப்புக்காக உம்மண்டையிலே வருகிறோம். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கரம் குறுகி போவதில்லை. நாங்களும் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் உம்மையே சேவிப்போம் என்று அறிக்கை செய்கிறோம். குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்க, அதன்படி நாங்கள் நடக்க எங்களை குடும்பமாக ரட்சித்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.